இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கிண்ணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி 1967ஆம் ஆண்டிலிருந்து 2021 வரை யார் போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, ரெண்டாவது இடத்துல யார் இருக்காங்க, எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்ருக்கிறது கிண்ணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் கிண்ணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. 1967ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணப்பன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 40,645 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 64.63% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம் திமுக. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கவுண்டர் காங்கிரஸ் கட்சியில் சார்பாக நின்று 20,691 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.90% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சு. 1967ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம் இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்த நம்ம பார்க்குறப்ப 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். கண்ணப்பன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிக்கிட்டு 47,776 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 68.42% ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1971ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணப்பன் அவர்கள் திமுக சார்பாக போட்டிக்கிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 47,776 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 68.42% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்க பார்க்குறோம் 1971ஆம் ஆண்டு. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா துரைசாமி அவர்கள் சுயேட்சையாக போட்டிட்டு 22,049 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 31.58% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1971 எடுத்துக்கிட்டோம்னா கிண்ணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். KV கந்தசாமி அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 25,909 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 36.32% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா கண்ணப்பன் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 20,589 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28.86% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1977 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். KV கந்தசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பாக. 42,822 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 53.58% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது துரைசாமி அவர்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 37,093 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 46.42% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 1980 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தால் நம்ம பார்க்க இருப்பது தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது அதிமுக. ஒரே வேட்பாளர் மூன்றாவது முறையும் அவர்கள் வெற்றி பெறுகிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 1984ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா KV கந்தசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெறுறாங்க அதிமுக சார்பாக. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 50,375 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.69% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக கண்ணப்பன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 38,492 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.31% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1984 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக மீண்டும் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தால நம்ம பார்க்க இருப்பது 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். கந்தசாமி அவர்கள் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த முறை திமுக சார்பாக நின்றுருக்காங்க. 36,897 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.51% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா அப்பாத்துரை அவர்கள் அதிமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 22,824 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 23.20% ஓட்டு வாங்கி அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 1989ஆம் ஆண்டு எடுத்துக்கிட்டோம்னா திமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க இருப்பது 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டு அதிமுக சார்பாக நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 64,358 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 65.88% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக எப்பவும் வெற்றி பெறுகிற அதிமுக சார்பாக வெற்றி பெறுகிற கந்தசாமி அவர்கள் இந்த முறை திமுக சார்பாக நின்று தோல்வி அடைஞ்சிருக்காங்க.
அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 31,792 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 32.54% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1991 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். எம் சண்முகம் அவர்கள் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 49,231 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.42% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்கள ஏற்று போட்டியிட்டது அதிமுக சார்பாக KM மயில்சாமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 35,267 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 35.40% ஓட்டு வாங்கி அதிமுக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 1996 எடுத்துக்கிட்டோம்னா அந்த சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். தாமோதரன் அவர்கள் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. 55,958 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.33% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். அவங்க ஏற்று போட்டியிட்டது இந்த முறை திமுக சார்பாக எம் சண்முகம் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. போன முறை வெற்றி பெற்றவங்க இந்த முறை தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். அவங்க வாங்கிய ஓட்டு பார்க்கணுன்னா 22,178 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 19.95% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்காங்க. 2001 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது 2006 அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறத பார்க்குறோம். தாமோதரன் அவர்கள் போட்டியிட்டு போன முறை வெற்றி பெற்ற அவங்க தான் இந்த முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. 55,493 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 47.10% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள எதிர்த்து போட்டியிட்டது யாருன்னா திமுக சார்பாக பலமுறை வெற்றி பெற்ற அவங்க தான் இந்த முறையும் தோல்வி அடைந்தாங்க. KV கந்தசாமி அவர்கள் போட்டியிட்டு 50,343 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.73% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 2006 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க இந்த சட்டமன்ற தொகுதியில். அடுத்த நம்ம பார்க்க இருப்ப 2011 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவை பார்ப்போம். அதிமுக சார்பாக தாமோதரன் ஒரே வேட்பாளர் தொடர்ச்சியாக 2-3 தடவை வெற்றி பெறுகிறத நம்ம பார்க்குறோம். 94,123 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 56.17% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 94,123 ஓட்டு வாங்கி 56.17% ஓட்டு வாங்கி அவங்க அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 2வது இடத்துல யாருன்னா திமுக சார்பாக கண்ணப்பன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 63,857 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.11% ஓட்டு வாங்கி திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2011 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றிருக்க நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். அடுத்த நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலை பார்க்கவும். 2016 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் அதிமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வர்றாங்க. இந்த முறை பார்க்கணுன்னா சண்முகம் அவர்கள் போட்டியிட்டு 89,042 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.81% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டியிட்ட திமுக சார்பாக குறிச்சி பிரபாகரன் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 87,710 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.17% ஓட்டு வாங்கி திமுக 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 2016 எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. அதிகமாக அதிமுக தான் இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று வருகிறத பார்க்குறோம். கடைசியாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். 2021 நடந்ததுலேயும் அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தாமோதரன் அவர்கள் பல முறை வெற்றி பெற்றவங்க தான் இந்த முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 1,01,537 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.12% ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்கள ஏற்று போட்டிவிட்டது திமுக சார்பாக குறைஞ்ச ஓட்டில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. குறிச்சி பிரபாகரன் அவர்கள் 1,442 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.64% ஓட்டு வாங்கி 2வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். தோல்வி அடைஞ்சிருக்காங்க திமுக. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே கிண்ணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பார்த்துருக்கோம். இது கோயம்புத்தூர் சட்டமன்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் கிண்ணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதி. 1967 2021 வரை யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க, 2வது இடத்துல யார், எல்லாவற்றையும் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.